ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸ்டில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டைம் டேபிள் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும், செமஸ்டர் வந்து எங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நவம்பர் 19 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களோட டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது இப்போதைக்கு ரெகுலேஷன் 2021 மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயினிஸ்டில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ரெகுலேஷன் 2021 உங்களோட டைம் டேபிள் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிஜி ரெகுலேஷன் 2021 வரல. அதே மாதிரி ரெகுலேஷன் 2025 டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகல. இதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெகுலேஷன் 2021 யூஜிக்குரிய டைம் டேபிள் மட்டும்தான். ஸோ அதனால் இப்போ ரெகுலேஷன் 25 படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் டேபிள் வந்து கிடையாது. உங்களுக்கு இனிமேல் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பிஜி ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இனிமேல் தான் வந்து டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது போக பாஸ்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு 19 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, 7th செமஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 நவம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அவங்க மென்ஷன் பண்ண அதே டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஷெட்யூல் படி உங்களுக்கு எந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் எலக்டிவ் கோர்சஸ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் மைனர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு பிரான்ச்சஸில் கூட அந்த சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஹானர் பண்ணுறீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டோட பேப்பர்ஸ் கூட பண்ணியிருக்கனால ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த சப்ஜெக்ட் செஷனெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலைல மத்தியானம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. டைம் டேபிளில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ மித்தபடிக்கு இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக டைம் டேபிள் எப்படி பப்ளிஷ் ஆகுமோ அதே மாதிரி தான். இந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் உங்களுக்கு இப்போ 5th செமஸ்டர் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கிரிப்டோகிராஃபி சைபர் செக்யூரிட்டினா உங்களுக்கு 20 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து 3rd செமஸ்டர்னால் உங்களுக்கு 26 நவம்பர் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு M3 பொறுத்த வரைக்கும் 24 நவம்பருக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸாம்ஸ் எப்போயோ அதோட டைம் டேபிளெலாம் மென்ஷன் பண்ணி ஒரு ஷெடியூல் மாதிரி நீங்களே போட்டு வைங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டைமோட ஷெடியூல் வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு டைமிங் உள்ளே இல்லாமல் இருக்கும். ஒரு சில எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து இருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு லாங் கேப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் டைம் கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதில் ரெகுலேஷன் 22 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் தான் உங்களுக்கு டைம் டேபிள் வரும். ஸோ அதனால் அதுக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்களும் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் டிசம்பர் மந்த் தான் எக்ஸாம் அப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்கமிங்கில் உடனே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க பாருங்கள். ஸோ பிஜி ரெகுலேஷன் 21க்கும் அப்கமிங்கில் பண்ணுவாங்க. இது யூஜிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது போக வந்து உங்களுக்கு அதர் செமஸ்டர் அதர் ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் எதுவும் போட்டு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த ஷெடியூலை வந்து நான் டெலகிராம் பேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னா, ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, பப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட், இதில் முக்கியமாக வந்து F1 AN கொடுத்துருப்பாங்க. ஸோ F1ங்கிறது ஃபுல் நோனு, ANங்கிற ஆஃப்டர்நூனு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் அரியர் பேப்பர் தான் வந்து மதியானம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போன டைம்லாம் ஒரு சில டைம் வந்து கரண்ட் பேப்பரே வந்து மதியம் நடந்துச்சு. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் F1நாலே உங்களுக்கு காலையில், ANனாலே மதியம் நினைக்காமல் உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அப்கமிங்கில் வரப்போகிற டைம் டேபிள்ஸும் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.